சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இந்த குடிக்கே செலவழித்து ரொம்ப குடியால அடிமையா இருந்தேன். இந்த குடிப்பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்து என்னால் விடவே முடியல. அப்போ இயேசுவை பற்றி இதே மாதிரி தான் அறிவிச்சுக்கின்னு வந்தாங்க. காசு கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த வார்த்தையை சொல்லி இதே மாதிரி தான் என்ன என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நான் அதை வாங்கி அதை அசால்ட்டாக கீழே போட்டுருவேன். ஆனால் என்னப்பா இதெல்லாம் கொடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கொடுத்தாங்க. அதை கொடுத்து வந்து ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபிச்சாரு. ஜெபிச்ச உடனே இந்த குடி பழக்கம் வந்து எப்படி நான் விட்டேன்னு தெரியல. இப்போ 2 வருஷமா ஆகுது. இந்த குடிப்பழக்கத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. குடிப்பழக்கம் மட்டும் இல்லை, அன்சு மாவா இந்த பழக்கத்துக்கெல்லாம் அடிமையா இருந்தேன் நான். ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவேன். இதுல இருந்து தப்பிக்க முடியாதா நம்மளால அப்படின்னு. அப்போ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று இந்த ஒரு கைப்பிரதியை கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்னை நேசிச்சார், இன்னைக்கும் நேசிச்சு கொண்டிருக்கார், உங்களையும் நேசிப்பார். இதுல இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை கொடுத்தார். குடி பழக்கத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். என்னால முடியாது, இந்த குடி பழக்கத்துல இருந்து விடுதலையாக என்னால முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவால முடியும். அவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி என்ன ஒரு மனிதனா மாத்தி உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்காரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.